அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் அடுத்த ஒரு மாடல் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இதில் என்ன இருக்குது பாருங்கள். A = 1/5 × B மற்றும் B = 1/3 × C எனில் A/B/C காண்க அப்படின்னு இருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம இது என்னென்னா ஃப்ராக்ஷனில் இருக்குது. இதை நம்ம எப்படி மாற்றணும்னு பாருங்கள். ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? விகிதமாக மாற்றணும். ஏன்னா எல்லாத்தையுமே நம்மளை விகிதத்தில் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள். 5A கிராஸ் பண்ணிக்கலாமா? இதை கிராஸ் பண்ணிக்கலாமா? அப்போ என்ன வருங்க? 5A = என்ன வரப்போகுதுங்க? 1B. அப்போ A கீழே கொண்டு வரலாமா? A/B = 1/5. அப்போ A/Bயோட மதிப்பு நமக்கு என்னங்க? 1:5ன்னு வருமா? இல்லை ஏதாவது புரியலனா கேளுங்க. இங்கே பாருங்களேன், ஜஸ்ட்டு கிராஸ் பண்ணிக்கிறேன். 5A = 1B. அப்போ என்ன பண்ணால் நம்ம A/B, அதாவது நான் என்ன சொல்லியிருக்கேன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், A/B = A/B. சரிங்களா? சமம் தானே? தெரியலைங்களா? ஸோ இப்போ இதை நம்ம போட்டாச்சு. அப்போ A/Bயை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? B/C கண்டுபிடிக்கணும். கம்பல்சரி நமக்கு தெரியும். இங்கே இருக்குது, அது நமக்கு இங்கே இருக்குது பாருங்கள். அப்போ என்னங்க? இப்போ B/C கண்டுபிடிக்கிறது என்ன ஆகும்? 3B = என்ன வருங்க? 1C. சரிங்களா? அப்போ B/C = சரிங்களா? B/C என்ன வருங்க? Bயோட மதிப்பு 1. Bயோட மதிப்பு என்னதுங்க? 1. ஏன்னா இதுக்கு என்ன ஈக்குவல்ட்டில் என்ன இருக்கோ அதான் ஆப்போசிட். அப்போ Bக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கோ அதாங்க. Bக்கு ஆப்போசிட்டில் இருக்கோ 1, Cக்கு ஆப்போசிட்டில் 3. அப்போ Bயோட வேல்யூ 1, Cயோட வேல்யூ 3ன்னு அர்த்தம். இப்போ 3. அப்போ B/C = என்ன வருங்க? 1:3ன்னு எழுதிக்கலாமா? சரிங்களா? 1:3ன்னு எழுதிக்கலாமா? இப்போ தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னு பாருங்கள். A/B/C கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பாருங்கள். என்ன பாருங்கன்னா வச்சுக்கோங்க. A/Bயோட மதிப்பு என்னது? 1:5. B/Cயோட மதிப்பு என்னது? 1:3. சரிங்களா? இப்போ இங்கே ஸ்பேஸ் இருக்கா? இங்கே எதுவும் இல்லையா? நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபார்வர்டில் நம்ம என்ன பண்ணுது, ரோவில் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வருங்க? பக்கத்தில் Cக்கு பக்கத்தில் B இருக்குது. சரிங்களா? இப்போ C எம்டியாக இருக்கா? அப்போ B இருக்கிற வேல்யூ எடுத்து கொடுக்கலாமா? 5. இங்கே பாருங்கள், இங்கே ரிவர்ஸ். அதே மாதிரி A இங்கே ஃப்ரீயாக இருக்குது. இந்த இடத்துல எதுவும் கிடையாது. நினச்சோன்னா பக்கத்தில் எடுத்து பார்த்துக்கலாம். அது ஃபார்வர்டு ரிவர்ஸ் எப்படினாலும் இருக்கலாம். அப்போ இந்த 1 எடுத்து இங்கே போட்டுக்கலாமா? ஜஸ்ட் என்ன சொன்னவங்கள இது எல்லாத்தையும் என்ன பண்ணேன், மல்டிப்ளை பண்ணிக்க சொன்னால், இப்போ 1 × 1 1, 5 × 1 5, 3 5 × 3 15, 1:5:15. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? நீங்கள் அடிக்க முடியுமான்னு பாருங்கள். அடிக்க முடியாது. அப்போ நம்ம A/B/C = 1:5:15. சரிங்களா? இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். இப்போ இந்த கொஷின் பார்க்கலாங்களா? அடுத்த கொஷினு A/B = 3/8 1/2. அடுத்து B/C = 5/4 1/2. C/D = 3/4 1/8 எனில் A/B/C/D காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்படி கேட்கும்போது இது ஒன்றும் கஷ்டம் கிடையாதுங்க, பார்க்கறதுக்கு இருக்கும். ஆனால் ரொம்ப ஈஸியான ஒரு கொஷினு. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். இப்போ இது மாதிரி ஃப்ராக்ஷன் இருக்குது இல்லைங்களா? இதை முதல்ல ஒரு ஆர்டினரி ரேஷியோவாக நம்ம மாற்றிக்கிட்டா ஈஸியாக இருக்குது. நான் அதை எப்படி மாற்றுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு A/Bக்கு 3/8ன்னு இருக்குங்களா? 3/8 1/2. இதுக்கு LCM எடுக்கலாம். சரியா? ஏன்னா கீழே உள்ளதை ஈக்குவல் ஆக்கலாம், நம்ம அடிக்கலாம் இல்லைங்களா? ஸோ அப்போ கீழே பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. இது அப்படியே போடுங்க நம்ம. சரிங்களா? ஈஸ்ட்டு. அப்போ கீழே 8 வரணும். இந்த இதில் 8 வரணும். எதால் பெருக்கலாங்க? 4ஆல் பெருக்கலாங்களா? அப்போ கீழே என்ன பெருக்கிறோமோ அதை அப்படியே மேலே பெருக்கணுமா? ஸோ அப்போ 4/8. சரிங்களா? அப்போ என்னது? கீழே 8 இருக்குங்களா? அடிப்பட்டு போச்சுங்களா? அப்போ என்ன வரும் நமக்கு? A/Bயோட மதிப்பு கண்டுபிடிச்சோமா? 3:4. A/Bயோட வேல்யூ என்னது? 3:4ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஒரு வேல்யூ முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறேன்னு வச்சுக்கோங்க பாருங்களேன். அடுத்தது B/C. இப்போ இதையும் அதே மாதிரி கண்டுபிடிக்கலாமா? B/C கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இருக்கும் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குன்னு வச்சுங்க, 2 4 தான் பெருசு. சரியா? அப்போ இங்கே என்ன பண்ணிக்கலாம்? நம்ம 2ஆல் பெருக்கலாமா?
இங்கே நம்ம 2ஆல் பெருக்கினாலே போதுங்களா. அப்போ பாருங்கள் 5/4 ஈஸ்ட்டு 2ஆல் பெருக்கலாமா 2. அப்போ மேலே 2 எதால் பெருக்கணுமோ அதை மேலே போட்டோம். அப்போ 2/4. அப்போ B/Cயோட மதிப்பு நமக்கு என்ன இருக்குங்க, இந்த 4 டேரெக்டாக அடிபட்டுருதா 5/2. ஏன்னா இங்கே 2 அடிப்படாது, இங்கேயும் அடிப்படாது. அதனால் பாருங்கள் B/C 5/2 அப்படின்னு போட்டாச்சா. B/C என்ன பண்ணுது 5/2. அடுத்து அதே மாதிரி C/Dயை கண்டுபிடிக்கலாமா. C/Dயை கண்டுபிடிக்கிறதுனா அது ஃப்ராக்ஷனாக இருக்கா பாருங்கள். இங்கே 8 இருக்குது, அதனால் இங்கே அது பெருக்கலாமா. அப்போ என்ன வரும் பாருங்கள், இங்கே 2ஆல் பெருக்குனா மேலே 2, மேலே எல்லாமே 1 1 இருந்தது. அதனால் முன்னாடி அப்படியே போட்டுக்கிட்டீங்க. 1 × 4 4, 1 × 2 2ன்னு போட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள் 3 இருக்குது. அப்போ 3 × 2 ஆகுங்க 6, மேலே இருந்துச்சுன்னா 8, 6/8 1/8, 8 கேன்சல் ஆச்சா. அப்போ C/D ஈக்குவல் டு என்ன வந்துச்சு உங்களுக்கு 6:1. இப்போ A/B கண்டுபிடிச்சாச்சு, B/C கண்டுபிடிச்சாச்சு, C/Dயும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அவங்க கேட்குற வேல்யூ என்னது, இப்போ நீங்கள் அப்ளை பண்ணால் ஈஸியாக வந்துடும். A/B/C/D இதான் அவங்க கேட்குறாங்க சரிங்களா. இப்போ A/Bயோட மதிப்பு என்னது 3:4, 2 ஸ்பேஸு எம்டியாக இருக்குது, அதை நம்ம பார்த்துக்கலாம் கொடுங்க சரிங்களா. அடுத்தது B/Cயோட மதிப்பு என்னதுங்க பாருங்கள், B இங்கே இருக்கா. அப்போ பிக்கு கீழே அப்படியே 5:2 சரிங்களா, பிரச்சனை இல்லை. அடுத்தது பாருங்கள் C/D, இங்கே C இருக்கா, சிக்கு நேராக பாருங்கள் 6:1. அப்போ இங்கே ஸ்பேஸ் எம்டியாக இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது சரிங்களா. நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், ரோவில் பார்க்க சொன்னேன். பாருங்கள் C எம்டியாக இருக்கா, சிக்கு முன்னாடி B இருக்கா, B என்ன வேல்யூ இருக்கா அதை அப்படியே எடுத்து போடுங்க 4 சரிங்களா. அடுத்தது பாருங்கள் D எம்டியாக இருக்கா, Dக்கு மட்டும் தான் 4 போட்டாலும் அதை திரும்ப அப்படியே எடுத்து போட்டுக்க வேண்டியதான் 4 சரிங்களா. இங்கே பாருங்கள் இங்கே என்ன இருக்குது, ஃபார்வர்டு ரிவர்ஸ் எப்படி வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் இங்கே 2 இருக்கா, இங்கே பாருங்கள் D எம்டியாக இருக்கா, அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது 2 இருக்கா, அதை எடுத்து போட்டுக்கங்க. இங்கே பாருங்கள் இங்கே B இருக்குது, Bயில் 5 இருக்குது, A வந்து ஃப்ரீயாக இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், அப்படியே பக்கத்தில் என்ன இருக்கோ அதை எடுத்து பார்த்துக்கலாம். ஆனால் ரோவில் போடணும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சரிங்களா. இங்கே என்ன இருக்குது பாருங்கள் BM ஃப்ரீயாக இருக்கா, இங்கே என்ன பண்ணலாம் 6 போட்டுக்கலாமா. அடுத்தது பாருங்கள் A ஃப்ரீயாக இருக்குன்னா அதுக்கு முன்னாடி 6 இருக்கலாம், அந்த 6 போட்டுக்கலாம். அப்போ இதை 3த்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், என்ன இருக்குது இந்த ரூல் காலத்தில் எல்லாத்தையும் பெருக்கணும். அப்போ 3 5 எவ்வளோங்க நமக்கு 3 5 15. அப்போ 90 வருமா, 15 × 6 90, இதோட வேல்யூ 90. 4 5 20, 20 × 6 120 வருமா, 90 120 வருமா. அடுத்து என்ன வரும் பாருங்கள் 4 2 8, 6 8 48 வருமா சரிங்களா. எனக்கு தெரியல, 4 2 8, அடுத்தது 8, 6 8 48ன்னு வருமா, நல்லா செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 8, அப்போ என்ன வரும் வெறும் 8. இப்போ நமக்கு இதுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துச்சு. இப்போ நம்ம இதை வந்து இதை திரும்ப அடிக்க முடியுமான்னு நீங்கள் பார்க்கணும். இது அப்படியே நம்ம விட்டுறக்கூடாது சரிங்களா. இதை நம்மளால் ஏதாவது ஒரு டேபிளால் அடிப்படுது, எல்லாமே கண்டிப்பாக ஏதாவது அடிப்படுங்க. 2 டேபிளால் அடிப்படுது. பாருங்கள் 2ஆல் டேபிளில் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, 45 2 90, 60 2 120, 24 2 48, 4 2 8 சரிங்களா. இதுக்கு மேலே ஏதாவது அடிக்க முடியுமான்னு பாருங்கள். இது 3 அடிப்படும், 2ஆல் அடிப்படும், ஆனால் 45 அடிப்படாது. 60 24 4 அடிப்படும், ஆனால் 45 அடிப்படாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண முடியாது, இது எதுவுமே அடிக்க முடியாது. ஸோ இப்போ A/B/C/D ஈக்குவல் டு 45:60 24:4. இதுதான் அதோட ஆன்சரு சரிங்களா. ஈஸி தான், பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நன்றிங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.